Hello students, welcome to HIBA Max 12th Standard Max Chapter 5 2-dimensional Analytical Geometry 2 Exercise 5.2 ல 5th question பார்க்கலாம். Question பாருங்க, identify the type of conic. So கொடுத்திருக்க question வச்சு அது என்ன type ellipse hyperbola என்ன நம்ம கண்டுபிடிக்கணும். Find the center, foci, vertices and directrices. So 4 விஷயம் கண்டுபிடிக்கணும். Center, foci, vertices and directrices of each of the following. So 4 subdivision கொடுத்திருக்காங்க, one by one solve பண்ணலாம். First subdivision வந்து already கேட்ட question, so அது important mark பண்ணி வச்சுக்கோங்க. Question பாருங்க, x square by 25 plus y square by 9 equal to 1. Solutionல given ஒரு வாட்டி எழுதிக்கலாம். கொடுத்திருக்க question என்ன formல இருக்கு? Is of the form என்ன formல இருக்கு? x square by a square plus y square by b square is equal to 1. So இது conic type என்னது? Ellipse இல்லையா? Therefore conic type is ellipse. So first இத கேக்குறாங்க, identify the type of conic. So conic ஓட type என்ன அது முதல்ல எழுதிடணும். அதுக்கு அப்புறம் தான் நம்ம சென்டர் எல்லாமே கண்டுபிடிக்கலாம். இப்போ first இதுல இருந்து a வேல்யூ என்ன b வேல்யூ என்ன கண்டுபிடிக்கணும். a square 25. So இதுல இருந்து a is equal to 5 ன்னு எடுத்துக்கலாம். a square 25 அதுல இருந்து a வந்து 5 ன்னு எடுத்துக்கலாமா? அடுத்து b square வந்து 9. b square 9 னா b ஓட வேல்யூ வந்து 3. e square வேல்யூ கண்டுபிடிக்கலாம் இல்லையா? e square is equal to a square minus b square divided by a square. இப்போ இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். a square வேல்யூ 25 minus b square வேல்யூ 9 divided by a square value 25. 25 ல 9 போனா 16 by 25. e square வந்து 16 by 25. இப்போ இத மாத்தி எழுதுங்க. 16 வந்து 4 square, 25 வந்து 5 square. So square எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டோம்னா இது எப்படி எழுதலாம்? 4 by 5 whole square. Square கேன்சல் பண்ணிட்டா e ஓட வேல்யூ 4 by 5 and a வேல்யூ ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டோம். a square ல இருந்து a வேல்யூ வந்து 5 ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நமக்கு ரெண்டு விஷயம் வேணும். a into e வேணும், a by e வேணும். a e கண்டுபிடிக்கணும். a வேல்யூ 5, e வேல்யூ 4 by 5. கேன்சல் பண்ணா ஆன்சர் 4. அடுத்து a by e. a வேல்யூ 5, e ஓட வேல்யூ 4 by 5. இப்போ இது அப்படியே ரெசிப்ரோக்கல் ஆகணுமா? 5 வந்து ரெசிப்ரோக்கல் ஆகி மேலே வரும். இப்போ 5 into 5 by 4 which is equal to 25 by 4. இது வந்து a by e வேல்யூ. இப்போ நம்ம கண்டுபிடிச்ச எல்லா டேர்ம் வச்சு சென்டர் என்ன, ஃபோக்கை என்ன, வெர்டிசஸ் என்ன, டைரக்ட்ரிஸ் என்னன்னு கண்டுபிடிக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் நான் என்ன கண்டுபிடிக்க போறேன்னா சென்டர். அண்ட் இதுல வந்து பெரிய வேல்யூ வந்து a ஸ்கொயர் தான் ஜாஸ்தி, b ஸ்கொயரை விட a ஸ்கொயர் வந்து ஜாஸ்தியா இருக்கனால மேஜர் ஆக்சிஸ் முதல்ல எழுதிடலாம். மேஜர் ஆக்சிஸ் இஸ் x ஆக்சிஸ் இல்லையா? ஃபர்ஸ்ட் மேஜர் ஆக்சிஸ் x ஆக்சிஸ்னு எழுதிட்டோம். அதுக்கப்புறம் சென்டர். சென்டரோட வேல்யூ பாருங்க, x ஸ்கொயர் y ஸ்கொயர் தான் வருது. அப்போ 0,0. இது வந்து ஃபோக்கை. ஃபோக்கையோட வேல்யூ பிளஸ் ஆர் மைனஸ் ae, 0. aயோட வேல்யூ ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டோம். பிளஸ் ஆர் மைனஸ் 4,0. இதுதான் ஃபோக்கையோட வேல்யூ. ஸோ ரெண்டு விஷயம் கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது என்ன கண்டுபிடிக்க போறோம்? வெர்டிசஸ். வெர்டிசஸ் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா பிளஸ் ஆர் மைனஸ் a, 0. மேஜர் ஆக்சிஸ் x, அதனால இந்த இடத்துல எழுதிக்கிறோம் சரிங்களா? ஸோ பிளஸ் ஆர் மைனஸ் 5,0. இது வந்து வெர்டிசஸோட வேல்யூ. அடுத்து லாஸ்ட் கண்டுபிடிக்க போகிறது டைரக்ட்ரிஸ். டைரக்ட்ரிஸ் இஸ் ஈக்குவல் டு பிளஸ் ஆர் மைனஸ் a by e. பிளஸ் ஆர் மைனஸ் a by e. ஏவோட வேல்யூ என்னது? பிளஸ் ஆர் மைனஸ் a வேல்யூ 5, ஈயோட வேல்யூ என்னது? 4 by 5. இப்போ அடுத்த லைன்ல இது அப்படியே ரெசிப்ரோக்கல் ஆகுமா? 5 கீழே இருக்கிற 5 மேலே போயிடும். அப்போ பிளஸ் ஆர் மைனஸ் 25 by 4. இதுதான் டைரக்ட்ரிஸ் ஆஃப் எக்ஸோட வேல்யூ. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா சம் எல்லாருக்கும்? அடுத்த சப்டிவிஷன் பார்க்கலாம். செகண்ட் சப்டிவிஷன் x ஸ்கொயர் பிளஸ் 3 பிளஸ் y ஸ்கொயர் by 10 is equal to 0. ஸோ இதுவும் சேம் எலிப்ஸ். ஏன்னா நடுவில் பிளஸ் இருக்கு இல்லையா? எலிப்ஸோட அதே ஃபார்ம் தான். சொல்யூஷன்ல ஃபர்ஸ்ட் கிவன் எழுதிக்கலாம். x square by 3 plus y square by 10 equal to 1. and இது எந்த ஃபார்ம்ல இருக்கு? is of the form x square
பை இங்கே வந்து ஏ ஸ்கொயர் ஃபஸ்ட்டு வரக்கூடாது, பி ஸ்கொயர். ஏன்னா இதை கம்பேர் பண்ணுங்கள், இதுதான் கிரேட்டர். ப்ளஸ் y ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1. இப்போ மேஜர் ஆக்சஸ் என்னன்னு எழுதணும்? மேஜர் ஆக்சஸ் ஒய்ன்னு எழுதணும். கிளியரா? மேஜர் ஆக்சஸ் என்னது? ஒய்ன்னு எழுதுவோம். கரெக்டா? இப்போ ஏ ஸ்கொயரோட வேல்யூ என்னது? 10 அண்ட் பி ஸ்கொயரோட வேல்யூ என்னது? 3. இப்போ இ ஸ்கொயர் வேல்யூ கண்டுபிடிக்கலாமா? ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் டிவைடட் பை ஏ ஸ்கொயர். இதான் இ ஸ்கொயரோட வேல்யூ. ஏ ஸ்கொயரோட வேல்யூ என்ன? 10. ஸோ அந்த ஃபார்ம்னு எழுதிட்டு நான் எலிப்ஸ்ன்னு எழுதுறேன். இஸ் எலிப்ஸ்ன்னு எழுதிடுங்க. ஏன்னா கண்டிப்பாக அது மென்ஷன் பண்ணணும். கிளியரா? கண்டிப்பாக இதை வந்து மென்ஷன் பண்ணணும். இஸ் ஆஃப் த ஃபார்ம்னு எழுதிட்டு இஸ் எலிப்ஸ்ன்னு எழுதிடலாம். அந்த கோனிக் இஸ் எலிப்ஸ் அப்படி கூட நீங்கள் எழுதுங்க. சரிங்களா? நான் வந்து ஜென்ரலாக நான் வந்து நார்மலாக எழுதிட்டேன், நீங்கள் வந்து ஸ்டேட்மெண்ட்டோட எழுதிடுங்க. இப்போ ஏ ஸ்கொயர் வேல்யூ 10 மைனஸ் பி ஸ்கொயர் வேல்யூ 3 டிவைடட் பை 10 which is equal to 7 by 10. இது வந்து இ ஸ்கொயரோட வேல்யூ. அப்போ ஈயோட வேல்யூ எப்படி எழுதலாம்? ஸ்கொயர் ஆன்சர் பண்ணால் ஸ்கொயர் ரூட் 7 டிவைடட் பை ரூட் 10. இது இப்படியே இருக்கட்டும். சரியா? இப்போ ஏ வேல்யூ வேணும். ஏவோட வேல்யூ ஏ ஸ்கொயர் வந்து 10னா ஏவோட வேல்யூ ரூட் ஆஃப் 10. இப்போ இதில் இந்த ரெண்டு விஷயம் கண்டுபிடிக்கணும். ஒன்று ஏஇ. ஃபஸ்ட்டு ஏவோட வேல்யூ ரூட் 10, ஈயோட வேல்யூ ரூட் 7 பை ரூட் 10. ரெண்டும் கேன்சல் பண்ணிட்டானா ரூட் 7 வந்து ஏயோட வேல்யூ. அடுத்தது ஏ பை இ. ஏவோட வேல்யூ ரூட் 10, ஈயோட வேல்யூ ரூட் 7 பை ரூட் 10. இப்போ இந்த ரூட் 10 ரெசிப்ரோக்கல் ஆகி மேலே போகும். அப்போ ரூட் 10 இன்ட்டு ரூட் 10 டிவைடட் பை ரூட் 7. ரூட் 10 இன்ட்டு ரூட் 10 10னா 10 டிவைடட் பை ரூட் 7 வந்து ஏ பை இ வேல்யூ. கிளியர்? இப்போ இதை வச்சு நம்ம என்னெல்லாம் கண்டுபிடிக்கணும்? ஃபர்ஸ்ட் மேஜர் ஆக்சஸ் ஒய்ன்னு எழுதுவோம். அப்புறம் சென்டர் என்ன, ஃபோக்கஸ் என்னன்னு 1 by 1 கண்டுபிடிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் மேஜர் ஆக்சஸ் என்னன்னு எழுதணும் இல்லையா? மேஜர் ஆக்சஸ் இஸ் ஒய் ஆக்சஸ். அடுத்து சென்டர். ஸோ சென்டர் வந்து நார்மலாக எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் தான் இருக்குது. ஸோ 0,0. ஃபோக்கையோட வேல்யூ வந்து 0, ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏஇ. அப்போ 0, ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏஇயோட வேல்யூ வந்து ரூட் 7 இல்லையா? ஸோ இது ஃபோக்கே கண்டுபிடிச்சா. அடுத்து வெர்டிசஸ். வெர்டிசஸோட வேல்யூனா 0, ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏ மட்டும்தான். ஸோ 0, ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் 10. டைரக்ட்ரிஸ் வந்து இங்கே ஒய். லாஸ்ட் சம்மில் மேஜர் ஆக்சஸ் எக்ஸ் இருக்கும், இது வந்து ஒய். இப்போ டைரக்ட்ரிஸ் ஒய்யோட வேல்யூ என்ன கிடைக்கும்? ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏ பை இ. நான் நெக்ஸ்ட் லைனில் எழுதிட்டேன். ஸோ ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏ பை இயோட வேல்யூ என்னன்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் 10 பை ரூட் 7. அண்டர்ஸ்டாண்ட் ஆஃப் த சம் எல்லாருக்கும். அடுத்து சப்டிவிஷன் பார்க்கலாம். எக்ஸ் ஸ்கொயர் பை 25 மைனஸ் ஒய் ஸ்கொயர் பை 144 இஸ் ஈக்குவல் டு 1. இது எப்படி இருக்கு? மைனஸ் இருக்குது. அப்போ கண்டிப்பாக இது எலிப்ஸ் கிடையாது இல்லையா? எலிப்ஸுக்கு வந்து ப்ளஸ் இருக்கணும். மைனஸ் இருக்கனால ஹைப்பர்போலா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம அதை எழுதிடணும். த கிவன் ஈக்குவேஷன் இஸ் இன் த ஃபார்ம் அப்படின்னு எழுதிடலாம். சொல்யூஷனில் எக்ஸ் ஸ்கொயர் பை 25 minus y square by 144 equal to 1 is in the form of x square by a square minus y square by b square is equal to 1 is hyperbola. Hyperbola கண்டுபிடிச்சிட்டோமா? அடுத்தது a square ஓட வேல்யூ என்ன? a square வேல்யூ 25, b ஸ்கொயர் வேல்யூனா 144. அடுத்து இ ஸ்கொயர் வேல்யூ கண்டுபிடிக்கணும். இ ஸ்கொயர் வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறது? ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர். ஏ ஸ்கொயரோட வேல்யூ என்ன? 25, பி ஸ்கொயர் வேல்யூ 144 டிவைடட் பை அகைன் ஏ ஸ்கொயர் வேல்யூ 25. இப்போ 25 ப்ளஸ் 144 வேல்யூ என்ன? 169 பை 25. இது இ ஸ்கொயரோட வேல்யூ. அப்போ ஈயோட வேல்யூனா ஸ்கொயர் ஆன்சர் போகணும் இல்லையா? இ இஸ் ஈக்குவல் டு square root of 169 by 25. இப்போ 69 ஓட ஸ்கொயர் ரூட் என்ன? 13. 25 ஓட ஸ்கொயர் ரூட் என்ன? 5. ஸோ ஈயோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ ஏஇ வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஏஇ இப்போ ஏவோட வேல்யூ ஏ ஸ்கொயர் வந்து 25. ஸோ ஏவோட வேல்யூ இப்போ என்ன ஆகிடும்? 5ன்னு ஆகிடுமா? ஸ்கொயர் ஆன்சர் பண்ணால் ஸ்கொயர். இப்போ ஏவோட வேல்யூ 5, ஈயோட வேல்யூ 13 by 5. 5 கேன்சல் ஆயிடுச்சுன்னா 13. அதே மாதிரி ஏ பை ஏ வேல்யூ 5,
ஈயோட வேல்யூ என்னது 13/5. இப்போ இந்த டிவைடட் பைல இருக்க 5 அப்படியே நியூமரேட்டர் போயிடணும். இப்போ 5 into 5 divided by 13. 5 5s are 25/13. கிளியரா? ஏஇ வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம், ஏ பை இ வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் சென்டர் ஃபோக்கை அதுதான். டிரான்ஸ்வர்ஸ் ஆக்சஸ்ன்னு எழுதிப்போம் இல்லையா? ஏன்னா இது வந்து ஹைப்பர்போலா. ஸோ டிரான்ஸ்வர்ஸ் ஆக்சஸ் என்னன்னு முதல்ல எழுதிடலாம். எக்ஸ் ஆக்சஸ். அடுத்து ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்க போகிறது சென்டர். சென்டரோட வேல்யூ 0,0. அடுத்து ஃபோக்கை. ஃபோக்கை வேல்யூ ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏஇ, 0. ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏஇயோட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சோம் 13,0. ஜஸ்ட் இனி நம்ம எடுத்து எழுதுறது தானே. அடுத்து வெர்டிசஸ். வெர்டிசஸ் என்ன ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏ, 0. ஏவோட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சோம் 5. ஸோ ப்ளஸ் ஆர் மைனஸ் 5,0. அடுத்து லாஸ்ட்டு டைரக்ட்ரிக்ஸ். Directrix y is equal to plus or minus a by e, which is equal to plus or minus 25/13. ஞாபகம் வச்சுக்கோங்க. இதே எலிப்ஸாக இருந்தால் மேஜர் ஆக்சிஸ் எக்ஸ்னா இங்கே எக்ஸ் வரும். ஆனால் இது ஹைப்பர்போலா. ஸோ டிரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ் எக்ஸ்னா டைரக்ட்ரிக்ஸ் வந்து ஒய்ன்னு வரும். லாஸ்ட் சப்டிவிஷன் ஃபோர்த் ஒன் y square by 16 minus x square by 9 is equal to 1. ஸோ ஹைப்பர்போலா இதை முதல்ல எழுதிடலாம். y square by 16 minus x square by 9 is equal to 1 is of the form y square by a square minus x square by b square is equal to 1 is hyperbola. and இதோட transverse axis வந்து y இல்லையா? இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? a square 16, b square 9. இப்போ e square கண்டுபிடிக்கலாம். ஃபார்முலா என்ன? a square plus b square by a square. 16 b square value 9 divided by 16, 25/16. இப்போ e ஓட வேல்யூ வேணும். அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 25/16. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 25 5, 16 ஓடது 4. அப்போ ஈயோட வேல்யூ வந்து 5/4. இப்போ ரெண்டு விஷயம் கண்டுபிடிக்கணும். ஒன்று ஏஇ. ஏவோட வேல்யூ ஏ ஸ்கொயர் 16. அப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு 4. ஃபஸ்ட்டே கூட கண்டுபிடிச்சிடலாம். ஏவோட வேல்யூ 4, ஈயோட வேல்யூ 5/4. கேன்சல் பண்ணால் நமக்கு வெறும் 5 மட்டும்தான் கிடைக்கும். அதே மாதிரி ஏ பை இ. ஏவோட வேல்யூ 4, ஈயோட வேல்யூ 5/4. 4 ரெசிப்ரோக்கல் ஆகுனா 4 into 4/5 which is 16/5. இப்போ டிரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ் வந்து ஒய் ஆக்சிஸ் எழுதிடலாம். அடுத்து சென்டர் நமக்கு தெரியும் 0,0. ஃபோக்கை வந்து 0, ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏஇ. அப்போ 0, ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏஇ வேல்யூ எவ்வளோ 5. அது எழுதிட்டா போதும். அடுத்து வெர்டிசஸ். வெர்டிசஸ் is equal to 0, ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏ which is equal to 0, ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏ வேல்யூ என்னது 4. லாஸ்ட்டாக டைரக்ட்ரிக்ஸ். y is equal to plus or minus a by e. Therefore y is equal to plus or minus 16/5. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ரொம்ப முக்கியமான கொஷின் ஏன்னா ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.